ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புடலங்காய் சில்லி எப்படி செய்துட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு புடலங்காயை தோல் சீவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே புடலங்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு புடலங்காயை எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் காய் எல்லாமே நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2-3 வாட்டி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், புடலங்காய் எல்லாமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல கிறிஸ்பியான புடலங்காய் சில்லி தயாராகிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.